கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற ஜும்மாவுடைய இபாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வடகிழக்கு பருவமழையை நாம் சரியான ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்தோமேயானால் வருடந்தோறும் 2 பருவமழைகள், ஒன்று ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை தென்மேற்கு பருவமழை, பிறகு அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை. இதில் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை அதனால் பலனடையக்கூடிய மாநிலங்கள் அதிகமாக கேரளா, கோவா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள். தமிழகத்திற்கு தென்மேற்கு பருவமழையின் மூலமாக மழை கிடைத்தாலும் கூட அது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தேனி போன்ற மாவட்டங்கள் பலனடையுமே தவிர ஒட்டுமொத்த தமிழகமும் அதனால் பலனடைவது இல்லை. ஆனால் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அது அல்லாஹுடைய பேரருளால் தமிழகம் முழுக்க மழையை கொட்டி தீர்த்து மக்களை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரங்களை அள்ளி தருகிறது. இதுதான் 2 பருவமழைகள். இதை தாண்டி கோடை மழை, வெப்பச்சலன மழை, அதுவெல்லாம் வேறு. ஆனால் இந்த பருவமழையை பொறுத்தவரை முன்பெல்லாம் அந்த மாதங்கள் வந்துவிட்டால் அது தானாகவே அந்த 3 மாதங்களும் சரியான மழையை பெய்து விடும். குறிப்பாக நம்முடைய மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டால் தென்மேற்கு பருவமழையினால் அவர்களுக்கு எந்த ஒரு புயலும் உருவாகாது. அரபிக்கடலில் புயல் உருவாகி அதனால் மழை என்று சொல்ல முடியாது. தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கொண்டால் அது எந்த ஒரு புயல் இல்லாமல், காற்றழுத்த தாழ்வு நிலை இல்லாமல், தீவிர புயல் இல்லாமல் 3 மாத காலங்கள் அளவுக்கு அதிகமான மழையை தருகிறது தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கொண்டால். ஆனால் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் தொடங்கிவிட்டால் டிசம்பர் வரைக்கும் கொட்டி தீர்க்க வேண்டியது தானே. ஆனால் இன்று உலக அளவில் மாறி இருக்கிற அந்த உலக வெப்பமயமாதல், நிறைய காடுகளை அழித்தல், நிறைய மரங்களை வெட்டுதல் போன்ற மனித சீர்கேடான விளைவுகளால், நாம் செய்த பல்வேறு தவறுகளினால், பூமியை அளவுக்கு அதிகமான சூடாக்கியதால் பருவமழை பொய்த்து போய்விட்டது. இன்றைக்கு நாம் அடையக்கூடிய இந்த மழையும் கூட பருவமழை கிடையாது, வடகிழக்கு பருவமழை காலகட்டம். ஆனால் மழை பருவமழை அடையக்கூடிய காலகட்டத்தினால் பெய்திருக்கிறதா என்றால் இல்லை. எதனால் பெய்திருக்கிறது? சென்ற வாரம் நிவர் புயல், இந்த வாரம் புரேவி புயல் என்று புயல்களின் மூலமாக, காற்றழுத்த தாழ்வு நிலைகளின் மூலமாகத்தான் நாம் இப்பொழுது மழையை அடைந்து கொண்டிருக்கிறோம். கேரளா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் போன்று பருவமழை காலகட்டத்தில் எந்த ஒரு புயலுமே இல்லாமல் நாம் மழையை அடையவில்லை. நாம் செய்த சில தவறுகளின் விளைவாக இவ்வாறு சூறாவளியின் மூலமாக, புயல்களின் மூலமாக, காற்றழுத்த தாழ்வு நிலை, வெப்பச்சலனங்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மழையை தந்து கொண்டிருக்கிறான். ஆக நாம் பல்வேறு தவறுகளை இழைத்திருந்தாலும், பல்வேறான சீர்கேடான சம்பவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ ஒரு வகையில் நமக்கு மழையை தந்து கொண்டுதான் இருக்கிறான். நாம் சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது நம்முடைய தாத்தா பாட்டி காலங்கள்ல அப்பெல்லாம் புயல் கிடையாது, ஒன்று கிடையாது, பருவமழையிலேயே அவ்வளவு மழை பெய்யும், இப்ப எங்கப்பா மழை என்று பேசுகிறார்கள். அன்றைக்கு அவ்வாறு தந்த அல்லாஹ் இன்றைக்கு நாம் செய்த சில தவறுகளால் பருவமழை பொய்த்து போனாலும் நிறைய காற்றழுத்த தாழ்வு நிலைகளை அல்லாஹ் உருவாக்குகிறான், காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களை அல்லாஹ் உருவாக்குகிறான், புயல்களை அல்லாஹ் உருவாக்குகிறான். இவ்வாறு உருவாக்கி இவர்களுக்கு நாம் மழையை தந்துவிட வேண்டும் என அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான். ஏன்? அவன் அர் ரஹ்மானாக இருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்தவரை அவன் அர் ரஹ்மானாக இருந்து கொண்டிருப்பதனால் மனிதனை படைத்து விட்டு நீ எப்படியாவது வாழ்ந்து விடு, நீ எப்படியாவது வாழ்வாதாரத்தை தேடிக்கொள், நீ எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்து கொள் என்று நம்மை கைவிடவில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்மை படைத்து இந்த உலகத்தில் இவ்வாறு வாழ செய்திருக்கிற அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கும் அவனே பொறுப்பேற்றிருக்கிறான். இவனுக்கு தண்ணீர் தேவை, இவனுக்கு நீர் தேவை, காற்று தேவை, உணவு தேவை, மற்ற தேவைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன என்று அவை அத்தனை தேவைகளையுமே நிறைவேற்றக்கூடிய பொறுப்பையும் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வே ஏற்றுக்கொண்டிருப்பதனால் ஏதோ ஒரு வகையில நமக்கு அல்லாஹ் மழையை தந்து கொண்டுதான் இருக்கிறான்.
இவ்வாறு இந்த மழையின் மூலமாக நாம் பெறுகிற பாடங்கள் என்ன, பெறுகிற படிப்பினைகள் என்ன? ஏதோ மழை பெய்துகிறது, மழையிலே ஆனந்த கூத்தாடுகிறவர்கள் வெளியிலே சென்று ஜாலியாக ஆனந்த கூத்தாடுகிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், மழையிலே நனைகிறோம். சரி, மழையில நனைவது நமக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்றவங்க வீட்டினுள் இருந்து கொண்டு ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு மழை பெய்யக்கூடிய அழகை பார்க்கிறோம். மழை பெய்துகிறது, பெய்து முடித்து விட்டது, அவ்வளவுதானா? ஒரு முஸ்லீம் ஒரு மழையை இவ்வாறு கடக்கலாமா? ஒரு மழை துளியினுடைய நீரை பார்த்தால் ஒரு முஸ்லிம் இவ்வாறு வெறுமனே ஜாலியா இருந்துட்டு அல்லது வீட்டுக்குள்ள சளி பிடிச்சுக்கொண்டு பயந்து இருந்து எப்படியே இருந்தாலும் மழையை கடப்பது இவ்வளவுதானா என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது வல இன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பஅதி மௌதிஹா லா யகூலன் அல்லாஹு குல் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பூமி இறந்து போன பின், நீங்கள் வாழக்கூடிய பூமி தண்ணீர் இல்லாமல், செடிகளை முளைப்பிக்கிற அளவிற்கு சக்தி இல்லாமல் அந்த பூமி மௌத்தா போயிருக்கிறதே, மரித்து போய்விட்டதே, அவ்வாறு மரித்ததற்கு பின் வானத்திலிருந்து நீரை இறக்கி இந்த பூமியை மீண்டும் உயிர்ப்பித்தவன் யார் என நீங்கள் கேட்டால் அல்லாஹுதான் உயிர்ப்பித்திருக்கிறான், குல் அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்குத்தான் எல்லா புகழும் என அந்த மக்கள் சொல்லுவார்கள் நபியே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு வசனம். இந்த வசனம் சூரா அன்கபூத்ல 63வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியானது மரித்து போன பின், பூமியில தண்ணீர் இல்லை, வறண்டு காய்ந்து போயிருக்கிறது, செடிகள் முளைப்பிக்க மாட்டேன் என்கிறது, தானியங்களை விளைவிக்க முடியவில்லை, விவசாயத்தை செய்ய முடியவில்லை, இவ்வாறு செத்து கிடக்கிற இந்த பூமிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து நீரை இறக்குகிறான். ஆக வானத்திலிருந்து நீரை இறக்குபவன் யார் என மக்கத்து முஷ்ரிக்குகளிடத்திலே கேட்டால் கூட லா யகூல் அன்னல்லாஹ், அல்லாஹுதான் எங்களுக்கு நீரை இறக்கி இருக்கிறான். குல் அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் ஏராளமான சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களும் கூட யார் இந்த மழையை இறக்கியது என்று கேட்டால் அல்லாஹ் என்று பதில் சொல்லுகிறார்கள். குல் அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்குத்தான் புகழ் அனைத்தும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்திலிருந்து உங்களுக்கு மழைநீரை இறக்குபவன் யார், குல் அரஐத்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன் ஃபமை யக்தி என்று அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான் சூரத்துல் முல்க்ல. இவ்வாறு இந்த பூமியானது தண்ணீர் இல்லாமல் தண்ணியெல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓடுகிற தண்ணீரை இறக்கியவன் யார் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான். பூமியில தண்ணீர் இல்லை, ஆழ் மட்டத்திற்கு சென்று விட்டது, மீண்டும் தண்ணீரை இந்த பூமியில நன்கு ஓட வைத்தவன் யார் என்று ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் கேட்கிறான். ஆகவே ஒவ்வொரு துளி மழை நீரும், நான் சொல்லுவது பெரிய இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது என்று அளவிட தேவையில்லை, ஒவ்வொரு துளி மழை நீரும் யார் இருக்கிறான் என்பதற்கு சாட்சி தெரியுமா? யார் இந்த மழையை வானத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உலகத்துல கடவுள் மறுப்பு இயக்கங்கள் ஏராளம் இருக்கின்றன. திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், பெரியாரிய இயக்கங்கள், எந்த இயக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் அறிவியல் மூலமாக வானத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டு மழை நீரை இறக்க முடியுமா என்று கேட்டால் இறக்க முடியுமா? எதற்கெடுத்தாலும் அறிவியலை முன்வைப்பார்கள். அறிவியல் தான், கடவுள் கிடையாது, நாம் கண்ணால எதர் பார்க்கிறோமோ அதைத்தான் நம்ம நம்ப முடியும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் சொன்னார் கம்யூனிஸ்ட் கொள்கையில. கண்ணால பார்க்க வேண்டாம், வானத்திலிருந்து மழை பெய்யுது இல்ல, இது எப்படிப்பா பெய்யுது, யார் கொண்டு வரா, தானாக பெய்யுமா, தானாக ஒரு செயல் நடக்குமான்னு அதற்கும் அறிவியலே விதி கிடையாது. ஒரு செயல் தானா நடக்காது, நாம நம்முடைய உந்து விசையினால செஞ்சாதான் அது தானா நடக்கும். இந்த சட்டை துணியாக இருந்தது, டைலர் தச்சதுனால சட்டையாக மாறியது, இது வேற ஒரு பொருளாக இருந்தது, இதை மைக்கா செஞ்சதுனால மைக்காக மாறி இருக்கிறது என்று உலகத்துல எதுவுமே தானா நடக்காது. அப்ப தானா மழை பெய்யுது, அது எப்படியே பெய்யுதுன்னா எப்படி பெய்கிறது? எப்பேற்பட்ட நாத்தியவாதிகளை அழைத்து நாம் அறிவுரை சொன்னாலும் விவாதங்கள் நடத்தினாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவியலை வைத்து வானத்திலிருந்து ஒரு சொட்டு நீரை இறக்க முடியுமா என்றால் இறக்க முடியாது. அப்ப யார் தான் இறக்குறா? ஏதோ நம்முடைய சக்திக்கு அப்பால் இருக்கிற ஒரு சக்தி இயக்குகிறது. அந்த சக்தியை இஸ்லாம் அல்லாஹ் என்று சொல்லுகிறது என்கிற முடிவுக்குத்தான் வர முடியும். மழை எப்படி பெய்யுது அப்படி நீ வேணாலும் அறிவியல் சொல்லும்,
ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கடல் தண்ணீரானது அப்படி நீராவியாகி மேலே போகிறது, அந்த இடத்துல காற்றும் சூடாகி மேலே போகிறது. எனவே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வெளியில இருந்து காற்றை அப்படி வருகிற போது ஒரு சுழற்சி உண்டாகிறது. இவ்வாறு சுழற்சியானது நடைபெற்றுக் கொண்டே இருப்பதனால் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறுகிறது. மாறி அது தீவிரம் அடைகிறது. தீவிரம் அடைந்து புயலாக மாறுகிறது. புயல் அதிதீவிர புயலாக மாறுகிறது. மழை பெய்கிறது. இது அறிவியல். இதான் காற்றழுத்த தாழ்வு நிலை. சரி, இது என்ன நடந்திருக்குன்னு அறிவியல் சொல்லியிருக்கிறது, அவ்வளவுதானே. அந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு நிலையை உருவாக்கியது யார்? கடல் தண்ணீரை ஆவியாக்கி மேலே கொண்டு போனது யார்? அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றை சூடாக்கி மேலே கொண்டு போய் வெற்றிடத்தை உருவாக்கி வேற பல பகுதிகளிலிருந்து காற்றை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தவன் யார்? எல்லா கேள்விகளுக்கும் படைத்த அல்லாஹுதான், வேறு யாரும் கிடையாது என்பதை இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு சொட்டு நீரும் எவ்வளவு மழை பெய்திருக்கிறதோ அவ்வளவு அந்த சொட்டுகள் இருக்கிறதா இல்லையா, துளிகள், அந்த மழை துளிகள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் என ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சிருக்கிறான் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஆதாரம் இந்த மழை நீர். எனவே மழையை பார்க்கிற போது நமக்கு அல்லாஹுடைய நினைவுகள் அதிகமாக வர வேண்டும். நாம் வணங்கி கொண்டிருக்கிற இறைவனானவன் இருந்து கொண்டிருக்கிறான். இதோ என் இறைவன் தண்ணீரை அனுப்பி கொண்டிருக்கிறான். இதோ இந்த பூமியை குளிர்விக்க செய்து கொண்டிருக்கிறான். தண்ணீரை பெருக்கெடுத்து ஓட செய்து கொண்டிருக்கிறான் என நாம் வணங்கக்கூடிய இறைவன் இதோ இருந்து கொண்டிருக்கிறான் என அல்லாஹுடைய நினைவுகளை நாம் அதிகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆக்குகிறோமா? ஏதோ மழை வருது போகுது அப்படின்னு 24 மணி நேரமும் புயல் இதோ வருகிறது, இதோ 18 கிலோமீட்டர் வேகம், இதோ 20 கிலோமீட்டர் வேகம், இங்க வந்துருச்சு அங்க வந்துருச்சுன்னு நொடிக்கு நொடி கொடுக்கக்கூடிய அப்டேட் இருக்கிறது அல்லவா, அந்த அப்டேட் எல்லாம் விட்டுட்டு பூமிக்கு அல்லாஹ் மழையை தந்தால் அது அல்லாஹுடைய சாட்சிக்கு மிகப்பெரிய ஆதாரம் என ஒரு முஸ்லீம் தன்னுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய இஸ்லாமிய அந்த மார்க்கத்தினுடைய திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவுகளின்பால் இன்னும் சற்று ஓட வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமின் பண்பு. அதே போல இந்த மழையை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியில 4829வது செய்தி, அனி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென அங்கே ஒரு கடுமையான மேகத்தை பார்த்தால், கடுமையான ஒரு குளிர் காற்றை பார்த்து விட்டால் உடனடியாக முகத்தில் ஒரு விதமான கலக்கத்தோடு இருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எப்பேற்பட்ட நேரம், நம்மளா இருந்தா அங்க போய் என்ன பண்ணுவோம், செல்ஃபி எடுப்போம். அந்த வானத்துல நம்ம நிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம செல்ஃபி எடுப்போம். ரசூலுல்லாஹ் ஒரு காற்று மேகம், அந்த மேகம் வந்து விட்டால் கலக்கத்தோடு பயம் கலந்த முகத்தோடு ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஆனால் மற்ற சகாபாக்கள் எல்லாம் இதோ இந்த மேகமானது நமக்கு மழையை பொழிவிக்க போகிறது, மழை வரப்போகிறது என அந்த தூவானம்னு சொல்லுவோம்ல, அதை பார்த்து மற்ற சகாபாக்கள் தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்படுறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்களெல்லாம் மகிழ்ச்சி கொள்கிறோம், உவகை கொள்கிறோம், இது மாதிரி மேகம் கருத்து இருக்கிறது, மழை வரப்போகிறது என நாங்கள் மகிழ்ச்சியில இருக்க நீங்கள் ஏன் இப்படி கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் என்ன தெரியுமா? இதே போல ஒரு மேகத்தை தான் அல்லாஹ் ஆதி என்கிற ஒரு கூட்டத்தாருக்கு அனுப்பினான். அந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இதோ மேகம், இந்த மேகம் நமக்கு மழையை பொழிவிக்க போகிறது, கருத்து இருக்கிறது, ஏதோ தண்ணி வர மழை பெய்ய போகுது, இந்த மாதிரி மேகத்திலிருந்து தண்ணி கொட்டுன்னு கொட்ட போது பாரு என்று அந்த மக்கள் இது நமக்கு மழையை தரக்கூடிய ஒரு மேகம் என்று சந்தோஷத்தில் திளைத்தார்கள். ஆனால் அடுத்த சில நிமிடங்கள், சில நேரங்கள் என்ன ஆனது தெரியுமா? அந்த மேகத்தின் மூலமாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழித்து ஒழித்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். ஆக எனக்கு என்ன பயம் என்ன தெரியுமா? இந்த மேகம் நமக்கு மழையை தரக்கூடிய மேகமா அல்லது நம்மை அழிக்க போகிற மேகமா? ஏதோ இதன் மூலமா அல்லாஹ் ஒரு கடுமையான காற்று அனுப்பி திடீர்னு அல்லாஹ் நம்மளை அழிக்க போறானோ அல்லது வேற ஏதாவது நடக்க போகிறதோ என்று இதன் மூலமாக அல்லாஹ் நம்மை அழித்து விடுவானோ
என்கிற அச்சம்தான் என்னை கலக்கத்தோடு இருக்க செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 4829வது செய்தி. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவுங்க மழை அப்படிங்கிறத எப்பேற்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. மழையானது நமக்கு வேண்டும், மழையானது நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அந்த மழையின் மூலமாக இறையச்சம் என்கிற கண்ணாடி அணி ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க. மழைங்கிறது அல்லாஹ்வுக்கு அத்தாட்சி. சரி, அந்த மழையிலிருந்து ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம் என்ன தெரியுமா? இறை அச்சத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்ச வேண்டும் என்கிற பாடத்தை நாம் மழையிலிருந்து பெற வேண்டும். பெற்றோமா? நாம சின்ன பிள்ளையில இருந்து இதுவரைக்கும் எவ்வளவு நாட்கள் மழை பெய்திருக்கிறது? எத்தனை சூறாவளி, எத்தனை வடகிழக்கு பருவமழை, எத்தனை தென்மேற்கு பருவமழை, எத்தனை வெப்பச்சலன மழை, எத்தனை கோடை மழை. எல்லா மலைகளை எடுத்துக்கொண்டாலும் இதோ இந்த மழையின் மூலமாக நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை படித்தேன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெற்றேன். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால், நிவர் புரேவி புயலுக்கு முன்னால் என் வாழ்க்கை இப்படி இருந்தது, புயல் புரட்டி போட்டது, என் வாழ்க்கை அல்லாஹ்வுடைய அச்சமாக மாறிவிட்டது என்று நம்மில் கூறுபவர்கள் எத்தனை பேர்? ஏன் தெரியுமா? மழையில அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான்ங்கிற ஒரு தைரியம், மழையினால் அல்லாஹ் நம்மை அழிக்க முடியும் என்கிற நினைவில் கொள்ளாமை. அதனாலதான் நம்ம இவ்வளவு ஆட்டம் போடுகிறோம். எவ்வளவு பேர் ஃபஜ்ர் தொழுதோம்னு கேட்டு பாருங்க. புரேவி புயல், நிவர் புயல், திரு வீட்டுல தொடலாம்ல, பள்ளிக்கு போக முடியாது, குளிர்காலம், குளிர்காலத்தினால இல்ல, மழை பெய்து பள்ளிக்கு போக முடியாது. திரு வீட்டுல எவ்வளவு பேர் ஃபஜ்ர் தொழுதோம், எவ்வளவு பேர் மற்ற மற்ற தொழுகைகளை தொழுதோம், எவ்வளவு பேர் தவறுகள்ல இருந்து மீண்டு வந்திருக்கிறோம். புறம் பேசுறது நிப்பாட்டியாச்சு, பொய் பேசுறது நிப்பாட்டியாச்சு, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் கரெக்டா இருக்கணும், எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? மழையை வைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை படித்தோமா? அல்லாஹ் அச்சத்தை பெறுவதற்கென்று பல்வேறு வழிகளை வைத்திருக்கிறான். குர்பானி அது அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெறுவதற்கு, ரமலான் நோன்பு அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெறுவதற்கு, இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதுல மழையும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெறுவதற்கு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு இறை தூதர் இருந்தார்கள். ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர். மற்ற நபிமாரெல்லாம் ஒரு சில கோத்திரத்தாருக்கு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான முதல் இறை தூதர். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலங்கள் தாவா பணியை மேற்கொண்டு விட்டு ஒரு கட்டத்துல அல்லாஹ்விடத்துல அழிவை கேட்கிறார்கள். நூஹ் நபியுடைய சமுதாயத்தாரை அல்லாஹ் அழிக்க வேண்டும். எப்படி அழித்திருக்கலாம்? அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்படின்னா புஷ்வானமா போயிடுவாங்க. வேற ஏதாவது வழிகளை கையாண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட நூஹ் நபியுடைய சமூகத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? மழை. நூஹ் நபியுடைய சமுதாயத்தாரை அல்லாஹ் அழிப்பதற்கு எடுத்த ஆயுதம் என்ன? இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே மழை. இந்த மழையைத்தான் அல்லாஹ் ஆயுதமாக தேர்ந்தெடுத்தான். மழையினால் ஒரு சமூகமே அழிக்கப்பட்டிருக்கிறது. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நிலத்தடி தண்ணீரானது வெளியிலே வந்து கொண்டே இருக்கிறது. தண்ணீர் கீழே இருந்து வருது, மேல இருந்து கொட்டுது. தண்ணீர் உயரம் ஏற 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 கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு யார் ஈமான் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை தவிர அத்தனை மக்களும் அழிக்கப்பட்டார்கள். ஈமான் கொண்ட மக்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பெரிய கப்பலை செய்து அந்த கப்பலிலே ஏற்றி காப்பாற்றி விட்டார்கள். மீதி எல்லா மக்களும் அழிந்து போனார்கள். அப்ப அது மாதிரி மழையின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழிக்க முடியுமா? முடியாதா? நேற்றைக்கு ஒரு இடத்துல ஒரு சுவர் இடிந்து விழுந்து ஒரு சிறுமி பலியாகி இருக்கிறார். மழை நீரால் சுவர் இடிந்து விழுந்து தூங்கி கொண்டிருந்த தாய், மகள், தந்தை பலின்னு எவ்வளவு செய்திகள். ஏன் நம்மள முடியாதா? மழை தானே, மழை பெஞ்சிச்சு, செவுறு இடிஞ்சிச்சு, செவுறு மேல உழுந்துச்சு, வெயிட்டு தாக்காம மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாங்க. மழைதானே காரணம். இதே மழையின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மௌத்தாக்க முடியுமா? முடியாதா? மழை சாலைகள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஒரு இடத்துல மின் கம்பம் அப்படியே சாய்ஞ்சிருச்சு. சாஞ்ச மின் கம்பத்துல மின்சாரம் இருக்கிறபடியினால் அந்த தண்ணீர்ல மின்சாரம் பாய்ந்து நமக்கு தெரியல. அப்படியே தண்ணீர்ல நடந்து போனான்னு தண்ணீர்ல காலை வச்சோம், ஷாக் அடிச்சிருச்சு, இறந்து போயிட்டோம். முடியுமா? முடியாது. அல்லாஹ்வால ஒரு 50 பேர் தண்ணியில இறங்கி நடக்கிறான். அந்த தண்ணியில ஒரு ஆள் மிஞ்ச முடியுமா? 50 பேர்த்துல 50 பேரும் அப்படியே உடனே ஸ்பாட் அவுட் ஆயிடுவாங்க.
மின் கம்பங்கள் சாய்கிறது, ஒரு வீட்டு மேல விழுகிறது, வீடே எரியும். எவ்வளவு! ஆக மழை நீரால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அழிக்க முடியுமா முடியாதா? தாராளமாக முடியும். வெள்ளத்தை ஏற்படுத்தி முடியும், காவிரில தண்ணீரை பெருக்கெடுத்து ஓட செய்து முடியும், மின் கம்பங்களை சாய்த்து அதனால நம்மை அழிக்க முடியும். அழிக்கணும்னு அல்லாஹ் நினைத்து விட்டால் அவனுக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கா தண்ணி ஏறும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நினைத்தால் முடித்து விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதுதான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பெறுவது. இதோ இப்ப பெய்து கொண்டிருக்கிற இந்த மழையானது தெற்கு அந்தமான்ல புதிய காற்றழுத்த தாழ்வுன்னு சொல்றாங்க. அதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் நாள் குறித்திருந்தால் எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வடகிழக்கு என்ன தென்கிழக்கு என்ன அவ்வளவுதான். ஆகவே மழையின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறை அச்சத்தை படித்தார்களோ அதே போல நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை படிக்க வேண்டும். என்ன வேணாலும் நடக்கலாம். ரோட்ல போறோம், ஒரு ஒயர் கம்பியை மிதிக்கலாம், ஷாக் அடிச்சிடலாம். போயிட்டே இருக்கிற பாதாள சாக்கடை திறந்து இருக்குது, யாரும் பார்க்கல, தண்ணியில தெரியல, காலை வச்சும் பொதுக்குன்னு உள்ள போயிட்டோம். எங்க இருந்து எந்திரிக்க முடியும்? ஒரே அடியை தண்ணிச்சுனாக்க எங்க இருந்து போய் எந்திரிக்கிறது? எப்படியும் உயிர் போலாம்ல. ஒரு சின்ன புள்ள காலை வச்சுட்டா என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போறோம், நம்ம அந்த சரியா நடந்து வரோம், அது டப்புன்னு குழிக்குள்ள போயிருச்சு, என்ன பண்ண முடியும்? ஏதோ சுதாரிச்சா டக்குன்னு தூக்கலாம், இல்லைன்னா கண்ணு முன்னாடி போவானே புள்ள. இவ்வளவு அச்சங்களை நாம் மழையின் மூலமாக அல்லாஹ்வின் மூலமாக படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை படிக்க வேண்டும். இன்னொரு கோணம், இந்த மழை நீரானது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. யாராவது இதை அருட்கொடைன்னு மறுக்க முடியுமா? யாராலும் மறுக்க முடியாது. எந்த அளவிற்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஜும்மாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உரை. ஒரு கிராமவாசி வருகிறார், யா ரசூலல்லாஹ், விலங்குகள் செத்து மடிகின்றன, பிள்ளைகளுக்கு உணவு இல்லை, பால் இல்லை, தானியங்கள் இல்லை, பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, நீங்கள் மழைக்காக துவா செய்யுங்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. அப்ப ரசூலுல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் இடத்துல கையேந்துகிறார்கள். ஏன் கையேந்துனாங்க? பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சம், மழை இல்லைன்னா பஞ்சம் தலைவிரித்து ஆடும். மழை இல்லைன்னு வைங்க, இந்த உலகத்துல உணவு தானியங்கள் அவன் நினைத்து கூட பார்க்க முடியாது. மழை இல்லை, 2-3 வருஷமா தொடர்ந்து மழை இல்லை, நிலத்தடி நீர் குறைஞ்சு போயிடும், ஆத்துல தண்ணி இல்லை, எந்த அணையிலையும் தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியாது, பொருட்கள் தட்டுப்பாடு வரும், குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் ஒரு கூட தண்ணீருக்காக நாம் அலைந்தால் அந்த நினைப்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மலையில கூலிங்கான கிளைமேட்ல இருக்கிறோம், தண்ணி எங்கேயுமே இல்லாம, எந்த பைப்லயுமே தண்ணி வராம, காவிரி ஆத்துல தண்ணீர் இல்லாம, ஒரு கூட தண்ணீர் இதோ அந்த இடத்துல வருதான், ஒரு இந்த சிகார தோப்பு கிட்ட வருதான் அப்படின்னு சொன்னா ஒரு கூட தண்ணீருக்காக எவ்வளவு அலைச்சல் நாம் அலைவோம். ஒரு கூட தண்ணீருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய அருட்கொடைய அல்லாஹ் நமக்கு தந்துகிட்டு இருக்கிறான்னு பாருங்க. நாம யார் அப்படியே கையேந்திலாம் கேட்கல, அல்லது பெரிய அல்லாஹ்வுக்கு பிடித்த சமூகமாகவும் நம்ம வாழல. இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேவையான தண்ணீரை வழங்கி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அதே கிராமவாசி மறுவாரம் வந்து யார சொல்லலாம், போன வாரம் வந்து துவா செஞ்சீங்க, இந்த வாரம் பார்த்தா எங்க பார்த்தாலும் தண்ணீர், ஆறுகளில் தண்ணீர், ஓடைகளில் தண்ணீர், ஏரிகளில் தண்ணீர். எனவே மழையை கொஞ்சம் நிப்பாட்டணும்னு துவா செய்யுங்க அப்படிங்கிறார் கிராமவாசி. ரசூல் என்ன பண்ணாங்க தெரியுமா? யா அல்லாஹ், நீ மழையை நிறுத்துவாயாகன்னு கேட்கல, ஏன்னா அல்லாஹ்வுடைய அருட்கொடை அது, அதெல்லாம் நம்ம நிப்பாட்டணும் நம்ம கேட்கவே கூடாது. அல்லாஹும்ம ஹவா அலைனா வல அலைனா, யா அல்லாஹ் இந்த மழையை எங்களின் சுற்றுப்புறங்களுக்கு நீ அனுப்புவாயாக என்று கேட்டார்கள். அருட்கொடை அங்க நிறைய வந்துருச்சு. யா அல்லாஹ் மழையை நிறுத்து அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருட்கொடை நிறுத்த சொல்லல. அல்லாஹும்ம ஹவா அலைனா வல அலைனா, இறைவா இந்த மழையை எங்களுடைய சுற்றுப்புறங்களுக்கு அனுப்புன்னு அருட்கொடை வேற பக்கத்துக்கு அனுப்பி அல்லாஹ் என்று கேட்டார்கள். எவ்வளவு பெரிய அருட்கொடை! இந்த அருட்கொடைக்கு என்றாவது ஒரே ஒரு நாள் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருப்போமான்னு யோசிச்சு பாருங்க. யா அல்லாஹ், இவ்வளவு மழை எங்களுக்கு தந்ததற்கு, செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியதற்கு, 2006 2007 என்ன நிலைமை? சென்னையில தண்ணியில ரொம்ப காலமான பாட்டெல்லாம் எழுதுனாங்க. சென்னையில தண்ணீர் இல்லை, வீராணத்துல தண்ணீர், எங்கேயுமே தண்ணீர் இல்லை. எவ்வளவு கொடுமை நடந்தது! தஞ்சையில விவசாயிகள் எலிகறி சாப்பிட்டார்கள்,
திருப்பூர்ல பல பேர் கஞ்சி தொட்டி காய்ச்சி குடித்தார்கள், தண்ணீர் இல்லாம, மழை இல்லாம. அப்ப இன்னைக்கு நம்மள அல்லாஹ் அந்த நிலைமையில வைக்காம மழையை தந்து கொண்டிருக்கிறானே. யாராவது கேட்டமா? தகஜத்துல நம்ம எந்திரிச்சு கேட்டமா? மழையை கேட்டமா? அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிறான். ஆனால் எவ்வளவு பேரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். 3 வாரங்களாக மழை, சென்ற வாரம் நிவர், இந்த வாரம் உறைவி, அதுக்கு முன்னாடி வெப்பச்சலனம். இந்த 3 வார மழையிலையுமே என்றாவது ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருப்போமா? நினைச்சு பாருங்க. இல்ல, நம்முடைய இன்ன தேவையை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறோமே தவிர நன்றி செலுத்திய பாடில்லை. சூரா இப்ராஹிம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வ இன் தஅல்லன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வ லஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நான் கொடுத்ததற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், நான் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒருவேளை நான் கொடுத்த அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி மறந்தால் எனது தண்டனை மிக கடுமையானது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். சும்மா இல்ல, இவன்ட்டெல்லாம் நன்றி எதிர்பார்த்தா நான் கொடுத்து நல்லா சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளவு கொடுத்தும் ஒரு நன்றி சொல்லுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, நன்றி சொல்லுவதற்கு நமக்கு மனசு இல்லை என்றால் எவ்வளவு நன்றி கெட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம். தண்ணீர் உயிரின் தேவை. அந்த தண்ணீரை கேட்காமல் இவ்வளவு பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பவும், ஏதோ நம்மளாம் ரொம்ப நல்லடியார்களா வாழல, இவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறானே, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை என்றால், நன்றி சொல்வதற்கு 2 ரக்காத்துகள் தொழுகை இல்லை என்றால் நாமெல்லாம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கடுமையான பசி, ரசூலுல்லாஹ் தெரு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, கடுமையான பசியில. நாம சாப்பிட்டு செரிக்காம நடப்போம், ரசூலுல்லாஹ் பசியினால நடக்கிறாங்க. கூடவே அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் 2 பேருமே கடுமையான பசியோட வராங்க. 3 பேருமே பேசிக்கிறாங்க, எனக்கு கடுமையான பசி அப்படின்னு. அப்ப ஒரு அன்சாரி சஹாபியா ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு விருந்தளிக்கிறேன் என்று அழைத்து அவருடைய பேரிச்சமர தோட்டத்திற்குள் அழைத்து செல்கிறார். விருந்துனா நம்ம விருந்து மாதிரி இல்லை, நம்ம ஒருவேளை பட்னியா கிடந்தா கூட அடுத்த வேளை நம்ம நல்லா சாப்பிட்டுருவோம். அவர் ஒரு பேரிச்சமர தோட்டத்துக்குள்ள அழைத்து செல்கிறார். பேரிச்சமர தோட்டம். ரசூல் என்ன பண்றாங்கன்னா அந்த பேரிச்சமர நிழல்ல அமர்கிறார்கள். அப்ப நாம பேரிச்சங்கனி பறிச்சுட்டு வர யார சொல்லதான் அந்த அன்சாரி சகாபி சொல்றாங்க, கொஞ்சம் செங்காயா பார்த்து பறிப்பா, டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவரே சரி யார சொல்லதான்னு போய் செங்காயா பறிச்சுட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேருமே சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டது என்ன? நாம சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணியோ ஷவர்மாவோ பார்பிக்யூ சிக்கனோ இதெல்லாம் கிடையாது. சாப்பிட்டது 2 பேரிச்சங்காய்கள், அவ்வளவுதான். சாப்பிட்டு விட்டு அந்த தோட்டத்துல ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணத்துல இருந்து சற்று குளிர்ந்த தண்ணீர் அதை எடுத்து ரசூலுல்லாஹ் பருகிறாங்க. 2 சகாபாக்களும் பருகுகிறார்கள். பருகிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கடுமையான பசி, பசிக்கு அப்புறமா தடால் புடால் விருந்துகளை சாப்பிடவில்லை, சாப்பிட்டது 2 பேரிச்சங்காய். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி என்னுடைய நண்பர்களே, நாம பசியோடு இருந்தோம், இந்த அன்சாரி தோழர் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த விருந்து அளித்தான். சாப்பிட்டது பேரிச்சம்பழம், சற்று கிணத்துல இருந்த தண்ணீர், ஓய்வு எடுத்தது பேரிச்ச மரத்துடைய நிழல். ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் நாம் இப்போது அனுபவித்த இந்த பசிக்காக சாப்பிட்ட இந்த பேரிச்சம்பழம், பருகிய இந்த தண்ணீர், அமர்ந்த இந்த நிழல், இதற்காகவும் நாளை மறுமை நாளில் நாம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். பசிக்காக சாப்பிட்ட 2 பேரிச்சம்பழத்திற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் நிற்க வைத்து, உனக்கு இந்த பசி ஏற்பட்டப்ப 2 செங்காய் பேரிச்சம்பழத்தை தந்தேனே, நீ என்ன செய்தா என்று அல்லாஹ் அதை பற்றி கேள்வி கேட்பானாம். கிணற்றிலே தண்ணீர் எடுத்து பருகினீர்களே, அதற்காக அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்பானாம். உட்கார்ந்திய நிழல் மரத்துடைய நிழல், அதற்காக அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்றால் எவ்வளவு வசதிகளை அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சாப்பாடு, விதவிதமான பானங்கள், கட்டிடம், குளிர்ந்த நீர், ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், ஃபேன், எவ்வளவு வசதிகள், பைக்கு, டிவி, செல்போன்.
இதற்காகவெல்லாம் நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையை நாம் எதிர்பார்க்க வேண்டியதுதான். அல்லாஹ் சொல்லிவிட்டானே, நன்றி மறந்தால் இன்ன அதாபி லஷதீத், என் தண்டனை மிக மிக கடுமையானது, நன்றி செலுத்தலன்னா. எனவே இந்த மழையை நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாடத்தை படிப்பதற்காகவும், இன்றைக்கே நாம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் மழை இல்லாம உலகத்தை நினைச்சே பார்க்க முடியாது, தந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். சென்னையில தண்ணி இல்லைன்னாங்க, 6 மாசம் முன்னாடி செம்பரம்பாக்கம் ஏரிய அப்படியே படம் முடிச்சு காட்டி எவ்வளவு வறண்டு போயிருக்கு பாருங்கன்னாங்க. 2015 வெள்ளம் வந்துச்சு. அப்போது ஒரு ஆர்டிகிள் எழுதியிருந்தார்கள், இந்த வெள்ளத்தினால் கடல்ல சென்று கலந்த நீர் 140 TMC தண்ணீர் வீணாக. 140 TMC என்ன தெரியுமா? ஒரு TMC என்றால் 1 கோடி கன அடி என்று அர்த்தம். அப்ப 100 TMC பாருங்க, அவ்வளவு தண்ணீரானது சென்று அதிலே கலந்திருக்கிறது. நாம தயாரா இல்ல, சேமிக்கிறது தயாரா இல்ல, அதை எப்படி சேர்த்து வைக்கிறது தயாரா இல்ல, எப்படி பயன்படுத்துறது தயாரா இல்ல, தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். வீணா கடல்ல கலக்க விட்டோம், வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் தந்து கொண்டுதான் இருக்கிறான் மழையை, தண்ணீரை, வாழ்வாதாரத்தை. எனவே இந்த மழையின் மூலமாக அல்லாஹ்வுடைய நினைவை நாம் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை படிக்க வேண்டும். இறுதியாக இன்றைக்கே மறக்காமல் செய்யுங்கள், இறைவா நீ எங்களுக்கு தந்த இந்த மழையின் தண்ணீருக்காக, பூமியிலே குளிர வைத்ததற்காக, பூமியுடைய தண்ணீரானது அதிகரித்து செய்ததற்காக உனக்கு நன்றி என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும்.